தனியா வந்துட்டோமே. சோனியும் பூமாரியும் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது. அவளுங்க எப்படியும் வீட்டுக்கு போயிருக்க மாட்டானுங்க, வெளியில தான் நிப்பாளுங்க. நம்ம அங்கேயே போயிருவோமா? ஏய் சோனி, நான் இங்க தாண்டி இருக்கேன், மேல வா. என்ன சோனி வாய்ஸ் மேல கேக்குது? சோனி எப்படி மேல போனா? சோனி, சோனி, நான் இங்கதான் சத்யா இருக்கேன், மேல வா. இவ இப்ப மேல போனா? இவன் நம்ம கூட தான் வரவே இல்லை, எப்படி மேல் சவுண்ட் கேக்குது? சத்யா வாடி வாடி, பயமா இருக்குடி சத்யா. ஐயோ, ஏன் இப்படி கத்துறான்னு தெரியுது. நம்ம கூட வரவே இல்லை, ஆனா இங்க எப்படி அவ சவுண்ட் கேக்குது? சத்யா, ஐயோ அப்பா, சத்த நிமிஷத்துல பயந்துட்டேன். யாரோ பின்னாடி இருந்து கத்துற மாதிரி சிரிச்ச மாதிரி இருந்துச்சு. சே, இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இங்க இருந்தோம், பயத்திலே நமக்கு உயிர் போயிடும். சோனி சவுண்ட் கேக்குது, முதல்ல அதை போய் என்னன்னு பாப்போம். பக்கம் இருந்துதானே சோனி சவுண்ட் கேட்டுச்சு, ஆளே காணும். எங்க இருப்பா? சோனி இருக்கியாடி? எங்கிட்ட இருந்து அவ சவுண்ட் கேட்டுச்சு, ஆனா இங்க யாருமே இல்ல. யாருமே இல்ல, கேண்டில் மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கு. இது என்ன, இந்த விளக்கு மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. யார் இங்க கேண்டில் பத்தி வச்சிருப்பா? சத்யா, சத்யா, என்ன இப்ப சோனி அழுகிற மாதிரி சவுண்ட் கேக்குது? இந்த வீட்டுக்கு வேற எதுவும் கதவு இருக்குமோ என்னமோ? அவளுங்க மேல வந்து இருந்துகிட்டு என்னை ஏமாத்துறாளுங்களோ? இவ்வளவு கேண்டிலுக்கு இடையில இந்த விளக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கே. இதெல்லாம் யாரு ஏத்தி வச்சிருப்பா? இந்த விளக்க மூத்திரலாம். சோனியும் பூமாரியும் இப்ப எங்க இருப்பாளுங்க? சோனி சவுண்ட் மட்டும்தான் கேக்குது. பூமாரி ரெண்டு பேரும் ஒன்னா தானே இருந்தாளுங்க. சோனி, சோனி எங்கடி இருக்க? மாடியில இருக்கியா? இல்ல சத்யா, நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன். என்ன பக்கத்துல தான் இருக்கேன்னு மேல சவுண்ட் கேக்குது? ஐயோ, இந்த விளக்கு இப்பதானே நம்ம மூத்தோம், அதுக்குள்ளே எரியுது. இந்த வீட்டுல ஏதோ சரியில்லை, ஏதோ தப்பு தப்பா நடக்குது. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும். முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அதை ஆளை கூட்டிட்டு வந்து அப்புறம் சோனியை கூட்டிட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வெளியில போயிடலாம். சத்யா, சத்யா போகாதடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி, வாடி வாடி சத்யா. ஐயோ, சோனி சவுண்ட் ரொம்ப சத்தமா கேக்குதே. அவ ஏதோ பார்த்து பயந்துட்டா போல இருக்கு. பயப்படாத சோனி, இந்த வரேனா. ஏ சோனி, வெளியில விட உள்ள வண்டி ரொம்ப பயமா இருக்கு. நீயாவது பரவாயில்ல பூமாரி, வெளியில சொல்லிட்ட. எனக்கு பயம், சொல்ல முடியல வெளியில. சத்யாவுக்காக எதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு பாரு. அவ ஒரு ஆர்வக்கோளாறு, எதா இருந்தாலும் பண்ணிடுவா. பேயின்னா பயப்பட மாட்டா. இப்ப நமக்கு தானே தெரியுது, அல்ல விடுது போ. சோனி, என்னடி பூமாரி? கண்டிப்பா இதுக்கு மேல நம்ம போகணும் மாடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நான் மட்டும் என்னடி ரொம்ப பிடிச்சாடி வர்றேன், எல்லாம் இந்த சத்திய எருமனால வந்தது. அவள் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே வந்துட்டா. இப்போ பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு. இந்த வீட்டை பார்த்தாலே பயமாக இருக்குன்னு சொன்னேன், கடைசியாக இந்த வீட்டுக்குள்ளேயே வர மாதிரி பண்ணிட்டா. இந்த வீட்டை பார்க்கும்போதே பயமாக இருக்கு பூமாரி. சோனி, என்னடி பூமாரி ஏற்கனவே பயமாக இருக்கு, நீ வேற சைலண்டாக கூப்பிடுற. அப்படியே அந்த ஜன்னல் பக்கத்தில் பாருண்டி, ஒரு உருவம் நிற்குது. என்னடி பூமாரி சொல்ற, உருவமா? ஏன்டியும் பயமுறுத்துற, விளையாடாதடி, எதா இருந்தாலும் வீட்டில் போய் பார்த்துக்கலாண்டி. சத்தியமாடி, அங்க ஒரு உருவம் நிக்குதுடி, என்னால முடியலடி, எனக்கு பயமா இருக்குடி, வாடி வீட்டுக்கு போவோம். ஏன்டி சோனி இப்ப இப்படி அடிச்ச? அப்புறம் உன்னை அடிக்காம கொஞ்சம் ஆல்ரெடி நான் பயந்து போயிருக்கேன், இருந்து நீ எப்படி பண்ற? ஏன்டி சோனி இப்படி பண்ற? நான் உன்னை பயமுறுத்துறதுக்காகலாம் பண்ணலடி, உண்மையா இங்க ஒரு உருவத்தை பார்த்தேன்டி, அதனால தாண்டி அப்படி சொன்னேன். உனக்கு பயமா இருந்தா நீ போ பூமாரி, அதுக்காக என்கிட்ட அங்கே உருவா இருக்கு இங்கே உருவா இருக்குன்னு போய் சொல்லாத. ஆல்ரெடி நான் ரொம்பவே பயந்து போயிருக்கேன். நான் எப்படா சத்யாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ என்னென்ன என்னை பயமுறுத்திக்கிட்டு இருக்க. ஏய் சோனி, சத்தியமா அங்கே ஒரு உருவம் நின்றுச்சுடி. அட போ பூமாரி, உனக்கு பயமா இருந்தா நீ வீட்டுக்கு போ, நான் என் தங்கச்சியை கூட்டிட்டு வந்துக்கிறேன். சும்மா அது இருக்கு இது இருக்குன்னு பயமுறுத்தாத, போ. என்ன இவன், நான் பொய் சொல்றேன்னு சொல்லிட்டு என்னை அடிச்சுட்டு வேற போறாளே. உண்மையில ஒரு உருவத்தை நான் பார்த்தேன். இப்ப ஒரு உருவம் மாதிரி ஒன்று இருந்துச்சு, இப்போ ஒன்னுத்தையும் காணும். பூமாரி, ஐயோ சோனி, வர முடியாதுன்னா வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதானே. அங்கே உருவம் நிற்கிது இங்கே உருவம் நிற்கிதுன்னு பயமுறுத்துறா. இவளை நம்பி வந்தோம் பாரு நம்ம. என்ன இங்கெல்லாம் கேண்டில் ஏற்றி வச்சிருக்கிறாங்க, இது என்ன புதுசா ஒரு விளக்கு? வீட்டை பார்த்தா பாலடைஞ்சு போய் ரொம்ப டஸ்டா இருக்கு, ஆனா விளக்கெல்லாம் புதுசா இருக்கு, யாரோ இப்போ வாங்கி கொளுத்தி வச்ச மாதிரில இருக்கு. ஐயோ சோனி,
அடியே எருமை, எதுக்கடி இப்படி வந்து மோதுற? ஏய் சோனி, நான் சொன்னதை நீ அங்க நம்பலல்ல, அங்க போய் பாரு, அங்க ஒரு உருவம் நிக்குது. சும்மா சும்மா எரிச்சல கிளப்பிட்டு இருக்காத பூமாரி. ஆல்ரெடி நானே சத்யா காணோம்னு டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற கடுப்பேத்தாத. ஏட்டி சோனி, நான் சொல்றதை நம்பவே மாட்டேன். இப்ப நீ வந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு உருவம் மறுபடியும் வந்துச்சுடி, நம்படி சோனி. அட சும்மா இரு பூமாரி, நானே இவளை காணோம் தேடிட்டு இருக்கேன், நீ வேற. என்ன இவ நம்பவே மாட்றா. ஐயோ, எனக்கு இருக்க பயமா இருக்கே. இந்த சத்யா நாய் வேற எங்க போனானே தெரியல. ச்சே. ஹே சோனி. என்னடி இப்போ உனக்கு? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி, என்னை கூட்டிட்டு போடி. சரி, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். ஆனா சும்மா சும்மா போய் சொல்லி என்னை ஏமாத்தக்கூடாது, சரியா? ஏய், ஏண்டி நம்ப மாட்டேன்? உண்மையுமே அங்க ஒரு உருவம் நின்னுச்சுடி. நீ வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வந்துச்சுடி. ஏய், மறுபடியும் போய் சொல்லாதடி. சும்மாவே எனக்கு பயமா இருக்குன்னு தானே இப்படி பயமுறுத்துற? ஐயோ, உனக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைப்பேனே தெரியல. உண்மையுமே அங்க ஒரு உருவம் நின்னுச்சுடி, நீ தான் அதை பார்க்கல.